இது வந்து நான் பெண்களுக்கு நான் சொல்றேன்னா, எத்தனை ஆண்கள் தெரியுமா ஃபீல் பண்றாங்க? அவங்களோட எமோஷன்ஸ நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. நெறைய பேரு வெடிச்சு சத்தமா பேசியிருக்காங்க, அழுதுருக்காங்க. தேம்பி தேம்பி ஐ நெவர் டாக். அமைதியாயிடுவேன். ஐ ஜஸ்ட் லெட் தெம் பி வாட் தே ஆர். பரவால்ல, இட்ஸ் ஓகேடா, பரவால்ல, நீங்க உங்களுக்கு லெட் அவுட் பண்ணுமா? அவங்க ஹஸ்பண்ட் கூட ஏன் இங்க வந்து அழற? அசிங்கமா இருக்கு. நோ நோ நோ, நத்திங் இஸ், எதுவுமே இங்க அசிங்கம் கிடையாது. இல்லைங்கிறது இல்ல. ஆமா, நான் கஷ்டப்படுறேன். இட்ஸ் ஓகே. நீங்க கஷ்டப்படுறத அக்னாலேஜ் பண்ணுங்க. பரவால்ல. ஆமா, இந்த எமோஷன் எனக்கு இருக்கு. அத ஒத்துக்கங்க. அத ஏன் நீங்க ஃபைட் பண்றீங்க? வந்த இடம், போன இடம் அப்படிலாம் கிடையாது. நான் நல்லா இல்ல, நான் இப்ப ஃபீல் பண்றேன், நான் இத லெட் அவுட் பண்றேன். ஆமா, நீங்க லெட் அவுட் பண்ணுங்க. ஆனா திருப்பியும் அதே பேட்டர்ன்ல போய் உட்காராதீங்க. மூவ் ஆன் ஆகுங்க. அங்கேருந்து நகர்ந்துருங்க. இந்த இடத்துல கொட்டியாச்சு, இங்க தீத்தாச்சு. அதுக்கப்புறம் இத நகர்ந்து தான் போணுமே ஒழிய, ரிவர்ஸ்ல இத திரும்பி பார்க்கக்கூடாது. இது வந்து நான் பெண்களுக்கு நான் சொல்றேன்னா, எத்தனை ஆண்கள் தெரியுமா ஃபீல் பண்றாங்க? எனக்கு ஒரு வாரிசே இல்ல. எங்க போற பக்கம்லாம் என்னால ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன்ஸ் கூட அட்டெண்ட் பண்ண முடியல. எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் இருக்குது. இது ஈக்குவல் தானோ. குழந்தையின்மைங்கிறது ஈக்குவலி எஃபெக்டிங் தான். இங்க நான் ஆண்கள் உடைஞ்சு அழுகுறதையும் பார்த்துருக்கேன். பெண்கள் உடைஞ்சு அழுகுறதையும் பார்த்துருக்கேன். அழுகை, கண்ணீர் எல்லாமே ஒரு பொதுவானது. எமோஷனை வெளிப்படுத்துறதுக்கான உணர்வு தான். அதை அடக்கி நான் சைலண்டா இருக்கேன், அமைதியா இருக்கேன், கவுன்சிலர் கிட்ட போறேன், தெரப்பி எடுத்துக்கிறேன், இதெல்லாம் தாண்டி உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி, லிசன் டு யுவர் மைண்டு. யுவர் மைண்ட் இஸ் நாட் ஓகே. ஆமா, என்னோட மனநிலை சரியா இல்லை, ஒத்துக்கங்க. என்ன இப்போ கெட்டுச்சு, அது அது அதுக்கான புரிதல் எனக்கு இருக்கு. ஆனா ஏன் மனநிலையை புரிஞ்சுக்கிற நிலைமையில நீங்க யாராவது இருக்கிறீங்களான்னு பதில் கேள்வி கேட்டு பாருங்க.